வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு 2 கிராம்ல வந்து தங்கம் வாங்குறதுக்கு வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆடிப்பெருக்கு, அதுக்கடுத்து வந்து தமிழ் வருடப்பிறப்பு, அப்புறம் ஆங்கில புத்தாண்டு இந்த மாரி எல்லா விஷயங்களுக்குமே ஒரு கொஞ்சம் அளவுலயாவது தங்கம் வாங்கணும் அப்படின்ற மாரி சேவிங் சேலஞ்ச் போடுவோம். இந்த டைம் வந்து ஆடிப்பெருக்குக்கு வந்து ஒரு 2 கிராம் எடுக்கிறது மாரி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோல வந்து 1 கிராம், அப்புறம் 2 கிராம் மெட்டி, குங்குமச்சிமிழ் இந்த மாரி வெள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி வந்து சேவ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்ட்டு. இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒண்ணு. பொதுவாவே வந்து ஆடிப்பெருக்குடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அன்னைக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து பெருகும். அதாவது நல்ல விதமான முடிவுகள் குடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு வந்து புதுமண தம்பதிகளுக்கு வந்து அந்த தாலி பிரிச்சு கட்டுறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பொதுவாவே திருமணமானவங்க வந்து அன்னைக்கு வந்து தாலி பெருக்கி கட்டுவோம். அந்த கயிறுலாம் மாத்தணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்து, மங்கல்ய கயிறு மாத்துற வழக்கம்லாம் கூட இருக்கு. அன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அது வந்து சிறப்பா இருக்கும், நல்லா பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 2024 ஆடிப்பெருக்கு அப்படின்றது வந்து, இந்த பெருமைகளோட சேர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் சேர்ந்து வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்ட்டு. இந்த புஷ்ய நட்சத்திரம் அப்படின்றது வந்து என்ன? அன்னைக்கு அதோடைய ஸ்பெஷல் என்ன? இது ஆடிப்பெருக்கு கூட சேர்ந்து வந்தா என்ன விஷயம்? அப்படின்றது எல்லாமே வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து 1 கிராம், 2 கிராம் இந்த மாரி அளவுல கோல்டு வாங்குறதுக்கும், அதுக்கடுத்து வந்து என்னால கோல்டெல்லாம் சேவ் பண்ண முடியாது. எனக்கு வந்து வெள்ளியில வாங்குறதுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நெனைப்போம் இல்லையா? அந்த மாரி உள்ளவங்களுக்கு வந்து வெள்ளியில மெட்டி, குங்கும சிமிழ், அப்புறம் விளக்கு இந்த மாரி விஷயங்கள். ஏன்னா பொதுவாவே வந்து இந்த மெட்டி, குங்குமச்சிமிழ், அதுக்கடுத்து வந்து விளக்கு இந்த மாரி விஷயங்களும் வந்து பொதுவா ஒரு நல்ல ஒரு அடையாளமா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி வாங்குறதுக்கும் நம்ம வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் பார்ப்போம். இப்ப ஆடிப்பெருக்கு வந்து என்னைக்கு வருதுன்னு பார்த்தோம்னாக்கா, ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி 2024வது வருஷம் சனிக்கிழமை அன்னைக்கு வருது. பொதுவாவே வந்து சனிக்கிழமை அப்படின்றது வந்து சனி பெருகம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஆடிப்பெருக்கும் சேர்த்து வருது. அதோட அந்த புஷ்ய நட்சத்திரமும் வருது. இது எல்லாமே என்னன்றத வந்து படிப்படியா நான் சொல்றேன். இன்னும் அதுக்கு வந்து இந்த ஆடிப்பெருக்குக்கு வந்து எத்தன நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மந்த் வந்து இன்னைக்கு வந்து 8ஆம் தேதியிலருந்து 29 தேதி வரைக்கும் 22 நாட்கள் இருக்கு. அப்புறம் மார்ச் மாசம் வந்து 31 நாட்கள், ஏப்ரல் 30, மே 31 நாட்கள், ஜூன் 30 நாட்கள், ஜூலை 31 நாட்கள். மொத்தமா சேர்த்து 175 நாட்கள் இருக்கு. இதுல வந்து பிளஸ் 2 நாட்கள் வந்து எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நமக்கு 3ஆம் தேதி தான் ஆடிப்பெருக்கு வருது. அதனால அந்த 1ஆம் தேதி, 2ஆம் தேதி சேர்த்து எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம 3ஆம் தேதி வாங்கணும், அன்னைக்கு வந்து சிறப்பான நாள் அப்படின்றத சொல்றதுக்காக இந்த 2 நாள் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அதுக்கு முன்னாடியே வாங்கணும் அப்படின்றப்போ 175 நாட்கள் வந்து கணக்குல வச்சுக்கலாம். ஆ புஷ்ய நட்சத்திரம் அப்படின்றது வந்து தமிழ்ல பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே பூச நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வந்து தங்கம் வாங்கினோம் அப்படின்னாக்கா, அது வந்து அதிக அளவுல பெருகும் அப்படின்றது வந்து தங்க சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சில புக் படிக்கிறப்ப நான் வந்து பார்த்தேன். பொதுவாவே வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ, அன்னைக்கு வந்து நம்ப தங்கம் வாங்கினோம் அப்படின்றப்போ, அந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியாது. நம்ம போய் ஒரு டைம் தங்கம் வாங்குவோம். ஆனா, தங்கத்துக்கு வந்து நமக்கும் ராசி இல்லன்ற மாரி நெனச்சிருப்போம். ஆனா, திடீர்னு ஒரு நகை வாங்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதுலருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயி நெறைய வாங்குற மாரி இருக்கும். அது நமக்கே தெரியாது. ஆனா சொல்லுவோம் இல்லையா? இந்த என்ன நேரத்துல போய் வாங்கினேன்னு தெர்ல. நல்லா பெருகுது அப்படின்ற மாரி சொல்லுவோம். அது வந்து பூச நட்சத்திரம் அப்படின்றது வந்து பொதுவாவே சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க. இந்த 2024க்கு வந்து என்னென்ன நாட்கள்ல வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா போடுங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் சரியா செட் ஆகலன்றதுனால தான் நான் போடாம இருக்கேன். அதுல ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வரக்கூடிய புஷ்ய நட்சத்திரம். அது தமிழ்ல வந்து பூச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. பூச நட்சத்திரம் வந்து அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மதியம் 1:42ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால அந்த டைம்க்கு மேல வந்து நான் வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது. நீங்க வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நகை எடுக்கணும், தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றீங்கன்னாக்கா, அன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னாக்கா, ஈவினிங் வந்து 4:45ல இருந்து 5:45 வரைக்கும் நல்ல நேரம். ஏன்னா 1:42 மதியம் 1:42க்கு மேல தான் அந்த பூசை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. கிரக ஓரைன்னு பார்த்தோம்னாக்கா, இப்ப டைம் ஓகே அப்படின்றப்போ, கிரக ஓரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, குரு ஓரையில வாங்கினாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது. தங்கத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்ற மாதிரி. அது கிரக ஓரைன்னு பார்த்தோம்னாக்கா 2 டூ 3 மதியம்
2 to 3 வந்து குரு ஓரை. அந்த டைம்ல வாங்குறதுமே ரொம்ப சிறப்பு. ஒண்ணு இந்த டைம்ல வாங்கலாம், இல்ல இந்த டைம்ல வாங்கலாம். அந்த டைம்ல வந்து இந்த பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால ரொம்பவே சிறப்பா அன்னைக்கு வந்து கருதப்படுது. ஒருவேளை உங்களுக்கு இது மேலலாம் நம்பிக்கை இல்ல அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு எந்த டைம் ஓகேவோ அப்போ வந்து நீங்க வாங்கிக்கலாம். நமக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, தங்கம் சேரணும் அவ்வளோதான். தங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம எடுக்கணும். நம்மகிட்ட தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எதுக்காக இவ்ளோ விஷயம் வந்து டீட்டெயில்டா சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து பொதுவாவே வந்து தாலி பெருக்கி கட்டுறது அப்படின்றது வந்து நெறைய நபர்களுக்கு வந்து பழக்கமா இருக்கும். அன்னைக்கு அந்த தாலி உருக்கள் சம்மந்தப்பட்டு ஏதாவது வாங்கி கோர்த்து போடுறது அப்படின்றது வந்து ரொம்பவே சிறப்பு. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு நாணக்குழாவாவது வாங்கலாம். 1/2 கிராம்ல ஒரு நாணக்குழாவாவது வாங்கி போடலாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்து, இந்த மாரி விஷயங்கள வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்ப 1 கிராம் எடுக்கிறதுக்கு, அதுக்கடுத்து 2 கிராம் எடுக்கிறதுக்கு, அதுக்கடுத்து வந்து குங்குமச்சிமிழ், மெட்டி, இல்ல விளக்கு இந்த மாரி விஷயங்கள் வாங்குறதுக்கு வந்து தனித்தனியா குடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து 8ஆம் தேதி வந்து 1 கிராமுடைய ரேட்டு ரூ. 5,840. இது வந்து சென்னை ரேட்டு நான் சொல்றேன். நம்ம வந்து தினமுமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து அன்னன்னைக்கு தங்கம் விலை, அதுக்கடுத்து வெள்ளி விலை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். 6 மாசத்துல இப்ப நமக்கு வந்து 6 மாசம் டைம் இருக்கு அப்படின்றப்போ, ஒரு ரூ. 6,000 வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. பொதுவாவே ஆடி மாசம்ன்றப்போ நெறைய பேர் வந்து சீர் பண்ணுவாங்க அப்படின்றதுனால, அப்போ வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிகமாகும். வருஷத்துல நம்ம கவனிச்சோம்னா தெரியும். அந்த ஆடி மாசம் வந்து நல்லாவே விலை வந்து அதிகரிக்கும். அதனால 6,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ 1 கிராமுடைய ரேட் வந்து ரூ. 6,000. அதுக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய திங்ஸுக்கு வந்து 12% மினிமமா 12ல ஸ்டார்ட் பண்ணி போடுறாங்க. இது வந்து 15, 18 அப்படி கூட இருக்கு. நான் வந்து மினிமமா எழுதியிருக்கேன். வேஸ்டேஜ்ன்னு பார்த்தோம்னாக்கா ரூ. 720 வரும். 3% ஜிஎஸ்டி வந்து இது பொதுவா எல்லா இடத்துலயும் போடுறது ரூ. 202. அப்புறம் எக்ஸ்ட்ரா கிராம். நம்ம இப்போ 1 கிராம் அப்படின்னா கரெக்ட்டா 1 கிராம் இருக்காது. 1 கிராம் 20 மில்லிகிராம், 1 கிராம் 40 மில்லிகிராம் அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். அந்த மாரி எக்ஸ்ட்ரா தங்கத்துக்கு வந்து ஒரு ரூ. 300 எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஒவ்வொரு கடைக்கும் தகுந்தது மாதிரி அவங்க ஏதாவது ஒரு சில ரேட் வந்து போடுறாங்க. அதெல்லாம் வந்து ரூ. 400 எழுதியிருக்கேன். அப்போ 1 கிராம் நம்ம எடுக்கிறதுக்கு ரூ. 7,622 வருது. இத ரவுண்ட் ஆஃபா ரூ. 7,700 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அடுத்து எனக்கு 1 கிராம் வேணாம், 2 கிராம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னாக்க, ரூ. 6,000 இன்டூ 2 கிராம் அப்படின்றப்போ 12,000. 12% வந்து வேஸ்டேஜ் எழுதியிருக்கேன். ரூ. 1,440. 3% ஜிஎஸ்டி வந்து ரூ. 403 வரும். எக்ஸ்ட்ரா கோல்டுக்கு வந்து ரூ. 400. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கடைக்கு கடை மாறுபடும். அதில வந்து ஒரு ரூ. 500 எழுதியிருக்கேன். அப்ப 2 கிராம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரூ. 14,743. ரவுண்ட் ஆஃபா ரூ. 14,800 எழுதியிருக்கேன். இத வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதையுமே வந்து இப்ப பார்க்கலாம். இப்ப 1 கிராம் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ரூ. 7,700 தேவைப்படும். இதுல ஒரு நாள் சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இன்னும் வந்து ஆடிப்பெருக்குக்கு 175 நாட்கள் இருக்கு. இந்த 175 நாளையில ஒரு நாளைக்கு ரூ. 44 அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணும். இல்ல வாரம் எடுத்து வைக்கிறேன்னா 25 வாரம் இருக்கு. அதுல ஒரு வாரத்துக்கு ரூ. 308 அப்படின்ட்டும் இன்னும் 6 மாச கணக்கு இருக்கு. அதனால ஒரு மாசத்துக்கு ரூ. 1,284 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம்னாக்க, நம்மளால ஈஸியா 1 கிராம் வந்து வாங்க முடியும். இதுவே வந்து 2 கிராம் அப்படின்றப்போ ரூ. 14,800 வருது. இதுல நான் முன்னாடியே சொன்ன மாரி 175 நாட்கள், 25 வாரம், 6 மாதம் அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு வந்து ரூ. 85 அப்படின்ட்டும், ஒரு வாரத்துக்கு ரூ. 592 அப்படின்ட்டும், ஒரு மாசத்துக்கு ரூ. 2,467 அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்து வைக்கணும். இதுல எதுக்காக வந்து ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்குன்னு சொல்லி தனித்தனியா எழுதியிருக்கேன் அப்படின்னா, யாருமே வந்து தங்கம் என்னால வாங்க முடியலன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப தினம் சம்பளம் வாங்குறவங்க வந்து நெறைய பேர் சொல்றது என்னன்னா, என்னால காசு எப்படி சேமிச்சு வச்சு வாங்குறதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்படி உள்ளவங்க வந்து தினமும் ஒரு ரூ. 85 எடுத்து வச்சுட்டு, மிச்சம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ல வந்து அவங்களுடைய ஃபேமிலிய ரன் பண்ணலாம் அப்படின்றப்போ, தங்கமும் எடுக்க முடியும். அதே சமயம் வந்து சரி ஓகே, தின சம்பளம் வாங்குறவங்களாலயும் தங்கம் சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாரி வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த அமௌண்ட், மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த அமௌண்ட். இது ஒரு பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. ஈஸியா நம்ம வந்து எடுத்து வைக்க முடியும். அதுக்காக தான் அப்படி தனித்தனியா எழுதியிருக்கேன். அடுத்து வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து பார்க்கலாம். 1 கிராமோடைய ரேட் வந்து இப்ப வந்து 70 சொச்சம் போயிட்டுருக்கு. நான் வந்து ரூ. 80 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். மெட்டி வந்து மினிமம் ஒரு 5 கிராம்ல இருந்து கிடைக்குது. ஒரு 10 கிராம் அப்படின்றப்போ வந்து நம்ம மெயின் மெட்டியா போட முடியும். நல்லா பெருசா, பார்வையா இருக்கும். அதனால 10 கிராம்னு எழுதியிருக்கேன். குங்குமச்சிமிழ் வந்து 10ல இருந்து 20 கிராம். 10 கிராம்ல இருந்தே கிடைக்குது. எந்த டிசைனும் இல்லாம குட்டியா இருக்கும். கொஞ்சம் டிசைனோட வேணும் அப்படின்றப்போ ஒரு 20 கிராம் வரைக்கும் எடுக்க முடியும். அதே மாரி விளக்கு பார்த்தீங்கன்னாக்க, காமாட்சி
காமாட்சி அம்மன் விளக்கா இருக்கட்டும், குபேர விளக்கா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து 30 கிராம்ல இருந்து 50 கிராம் வரைக்கும் நம்மளால தாராளமா எடுக்க முடியும். இந்த மாரி கிராம் கணக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நான் எழுதியிருக்கேன். இப்ப 1 கிராமுடைய ரேட்டு ரூ. 80 அப்படின்னு சொல்லிட்டு 50 கிராம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ ரூ. 4000 வரும். இதுல செய்கூலி, சேதாரம் இதெல்லாம் சேர்த்து வந்து 5000ல இருந்து 6000 வரைக்கும் வரும். இதுல எக்ஸ்ட்ரா கிராமும் எடுக்க முடியும். ஒரு சில கடைகள்ல வந்து செய்கூலி, சேதாரம் வெள்ளிக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல வந்துட்டு போடவே மாட்டாங்க. அந்த மாரி உள்ளதுல எடுத்துறோம் அப்படின்றப்போ, நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கும் கூடவே நமக்கு வந்து வெள்ளி கிடைக்கும். அதுக்காக சொல்றேன். இப்ப ரூ. 6000 சேர்க்கணும் அப்படின்றப்போ, ஒரு நாளைக்கு வந்து ரூ. 35 அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கலாம். ஒரு வாரத்துக்கு 240, ஒரு மாசத்துக்கு ரூ. 1000. இப்படி எடுத்து வச்சோம்னா, நம்மளால தாராளமா அன்னைக்கு வந்து தங்கம் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி இல்லாம, கண்டிப்பா வெள்ளியில வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். இது எல்லாமே வந்து இதுல எழுதியிருக்கக்கூடிய மெட்டி, குங்குமச்சிமிழ், விளக்கு இது எல்லாமே வந்து ஒரு மங்களகரமான பொருள். மங்களத்த குறிக்கக்கூடிய பொருள் அப்படின்றதுனால, இது வந்து வாங்குறப்ப நமக்கு வந்து நிறைவா இருக்கும். மனசுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதனால வந்து தங்கம் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வெள்ளி வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, ஒவ்வொரு பணமும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேமிக்கிறோம் அப்படின்றப்போ, அத வந்து ஏதாவது ஒரு வகையில சேமிச்சு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாரி வாங்குறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் இல்லையா? அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து தங்கமோ, வெள்ளியோ 1 கிராமா இருக்கட்டும், 2 கிராம் இல்ல வந்துட்டு வெள்ளியில இந்த மாரி திங்ஸ் இது மாரி வாங்குறதுக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். இதோட இந்த சேலஞ்சில வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.